ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வீடியோ வருது. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா நம்ம பிக்கப் புஷ் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அடியில் டயர் கிட்டே இருக்கணும், புஷ் அது ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அது மாற்றலாம் தான் வந்திருக்கோம். கோபர் துக்பா. பிரேக் ஆயிலெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாரு, லெவல் பார்க்குறாரு கரெக்டாக இருக்கான்னு, இல்லை வேறு ஏதாவது ஃபால்ட்டு இருக்கா, இல்லை வண்டி வைப்ரேட் ஆகுது பிரேக் பிடிக்கிறப்ப, அதனால் வேறு ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கான்னு பார்க்குறாரு. ஏதாவது லூஸாக இருக்கா என்ன எதுன்னு செக் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்புறம் ட்ரையல் பார்த்துட்ருக்காரு வண்டியை பிரேக் போட்டோடனே ஸ்பீடாக போய் பிரேக் போட்டால் சவுண்டு வருது. அதனால் செக் பண்ணி பார்க்குறாரு, ட்ரையல் பார்க்குறாப்புல வேறு ஏதாவது ஃபால்ட் ஆகிருக்கா அப்படின்னு. ஃப்ரண்ட் வீலில் தான் மோஸ்ட்லி சவுண்டு வருது, ரெண்டு பக்கமே சவுண்டு வருது. ஏன்னா இதோட கண்டினியூவாக வண்டி ஓட்டினா வேறு ஏதாவது ஃபால்ட்டு வச்சிரும். நம்ம லைட்டாக இருக்கிறப்பே நம்ம இதை சரி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது ஹைவேல எப்படியோ ஒரு 60-70 ஸ்பீடு மேலே போயிட்டுருப்போம்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு. பிரேக் பிடிக்கலனா கூட ரிஸ்க்கு, இல்லை வேறு ஏதாவது கீழே உடச்சிட்டா கூட ரிஸ்க்கு. அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் செக் பண்ணி ஃபுல்லாக எல்லாம் புது ஜாமாவை இப்போ ஃபுல்லாச்சு. இப்போ கரெக்டாக கொண்டு உள்ளே இது பண்ணுறாரு, பார்க்கிங் பண்ணுறாரு வண்டியை. நம்மளுக்கு கரெக்டாக போட தெரியாது உள்ளே. இந்த பாருங்கள், வண்டியை டயர் சுற்றி காமிக்கிறாரு. இதில் ஏதாவது சவுண்டு வருதோ, லைட்டாக சவுண்டு வருது. என்னென்னா ரைட் சைடு ஃப்ரண்ட் வீலில் பேரிங் சவுண்டு வருது. பேரிங் ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு. லெஃப்ட் சைடு ஓகே கரெக்டாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சிம்பிளுக்கு கை காமிச்சிட்டாரு. ஓகே, இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. அதுமாரி பேக் வீலையும் செக் பண்ணி பார்த்தாரு. பேக் வீலும் ஓகே, நல்லா தான் இருக்குது. பேக் வீல் எந்த ப்ராப்ளம் இல்லை. பாருங்க, அடியில் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறோம். வாட்டர் சர்வீஸ் சவுதியில் மேலே தான் பண்ணுறாங்க தவிர நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி கீழே இந்த இடத்துல பண்ணல, நாங்கள் போகிற இடத்துல. அதனால் ஃபுல்லாகவே டஸ்ட்டாக தான் இருக்குது. ஜாக்கியை போட்டு தூக்குறாரு ஒரு பக்கம். லெஃப்ட் சைடு இதெல்லாம் ஆக்சிடெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஷாக் ஹவுஸ் பேக் வீல் கரெக்டாக இருக்கா எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபுல் செக்கப், வண்டி ஃபுல் செக்கப் பண்ண சொல்லிடுச்சு. நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆக போகுது. இன்றைக்கி தான் போடுறோம். எப்படியோ ஒரு மாதத்துக்கு மேலே ஆக போகுது. வீடியோ எதுவும் ரெடி பண்ணுறது இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வேலையாக போயிடுறதுனால நம்ம பண்ணல. பாருங்கள், ஃப்ரண்ட்டு சாக்காப்சர் பாருங்கள். சாக்காப்சரும் புதுசு தான் அது போட்டு இன்னும் 2 மாதம் தான் ஆகுது. அது ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. ஆமாம், நல்லா இருக்கிறத மாற்றுறது வேஸ்ட்டு தானே. அது ஓகே அப்படின்ட்டேன். அவன் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இது புதுசாக தான் இருக்குது, இது தேவை கிடையாது. அதை விட்டுட்டு பாக்கி எல்லா ஸ்பேரையும் மாற்றிடுவோம். அதை பாருங்கள், புஷ்ஷெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக போயிடுச்சு அப்படிங்கிறது. அதுலேருந்து தான் சவுண்டே வருது. அந்த பையன் செஞ்சு காமிக்கிறப்ப சவுண்டு வருது. அதுலேருந்து தான் மோஸ்ட்லி சவுண்டு வருது. நான் பார்க்குற லைட் அடிச்சு வேறு ஏதாவது இது இருக்கான்னு. நம்ம வண்டியை ஃபுல்லாக வாட்டர் சர்வீஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் ரப்பிங்லாம் பண்ணால் வண்டி இன்னும் சூப்பராக இதாக போயிடும். ஏன்னா லைட்டாக நம்ம துணியை வச்சு தொடச்சிட்டு போகிறதுனால அதில் அழுக்கெலாம் அப்படியே இருக்குது. பாடியில் கலரே மாறி போயிடுச்சு. வண்டி ஒயிட் கலர் வண்டியை சாண்டல் கலருக்கு போயிடுச்சு. அது கொஞ்சம் நல்லா ரப்பிங் தான் போடணும். அதுக்கு போட்டால் ஒரு நாள் ஆகிடும். நம்மளுக்கு வண்டி தேவைப்படும்ல. இந்த பாருங்கள், இதுதான் அதோட கேரேஜ். அது உள்ள பெயிண்ட் அடிக்கிறது, வண்டி நசுங்குனது தட்டி எடுக்கிறது, A to Z எல்லாமே இருக்காங்க. ஏசி ரிப்பேர் பண்ணுறது. நீங்கள் துக்பா வந்தாவே மோஸ்ட்லி ஃபுல்லாகவே இந்த காரு சரி பண்ணுற இடம் தான். ஃபுல்லாகவே 2 சைடும் பார்த்தாவே அதை தான். வண்டி எங்கே ரிப்பேர் பண்ணாலும் இங்கே தான் தூக்கிட்டு வருவாங்க. துக்பாக்கு தான் நிற்கிது. பாருங்கள், வண்டி ஒன்று அந்த இடத்துல நிற்கிது பாருங்கள். இங்கே தான் ஏற்கனவே நம்ம பழைய வண்டிக்கு பெயிண்ட் அடித்தோம். டொயோட்டான்னு இவ்வளோ பெருசுக்கு போட்டிருக்கானோ, நல்லா தெரிகிற மாரி. ஆர்மு கழட்டி ஆகுது. ஆர்மு தான் பெரிய பிரச்சனை. அதனால தான் ஆரம்பமே ஆச்சு. அதனால் தூக்கி போட்டு நீ ஃபஸ்ட்டு புதுசாக மாற்றிடு. சும்மா மெக்கானிக்கல்லையே வண்டியை போட்டு நிற்க முடியாதுல்ல. அதனால் அதை ஃபுல்லாக எடுத்து சொன்னாச்சு. 2 சைடும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, டேமேஜாக தான் இருக்குது. அதனால் 2 சைடும் மாற்ற சொல்லியாச்சு.
ஆனால் அது கழட்டுறதுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஆமாம், ஈஸியான வேலையே கிடையாது. அது ரொம்ப கழட்டுறது ரொம்ப டைம் எடுத்துடுச்சு. அடிக்கிறார் பாருங்கள் சுத்தியில் எடுத்து. இது எப்படியோ ஒரு 60 தடவைக்கு மேலேயே அடிச்சிருப்பார். அந்த அளவுக்கு அது வந்து அவ்வளோ டைட்டாக இருக்குது, வரல. ஆமாம், அது அடிக்கிற அடியில் மேலே வந்து அந்த ஸ்டீல் இதாகிடுச்சு. ஏன்னா அது எப்படியோ அது டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வச்சு வேஸ்ட்டு. அதனால் வந்து நல்லா பிடிங்கி எடுத்துகிட்டு இது வரைக்கும் பாருங்கள். இந்த இதுதான் இது புஷ் அதில் இது பண்ணுறதுக்கு. இது வந்து இந்த ஒரு பீஸ் வந்து 50 ரியால். இது ஏன்னா 2 சைடு போகிறதுக்கு வந்து 100 ரியால். இது ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும். பால் ஜாயிண்ட், அந்த நேம் வந்து பால் ஜாயிண்ட். ஜப்பான், மேட் இன் ஜப்பான், ஒரிஜினல். நான் பாருங்கள் ஆர்மை பாருங்கள் எவ்வளோ பழசாக போய் கிடக்க பாருங்கள். ஃபுல்லாக புஷு ஃபுல்லாக எல்லாம் போயிடுச்சு. எந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்கள். இது வந்து எப்போ மாற்றினாங்கன்னு தெரில. இப்போ தான் முதல் தடவை நான் வந்து மாற்றேன். நண்பர்களே, நம்ம வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க, நம்ம எப்படி வீடியோ போடுறது? நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருந்தால் தான் வீடியோ பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சவுதியிலேருந்து வீடியோ நிறையா க்ரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம மக்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த காமிச்சம் பார்த்தீங்களா, 600 பழசு, அதை ஓரங்கட்டி போட்டாச்சு. இதுதான் அது புதுசு. ஒரு பீஸ் வந்து இது வந்து 100 ரியால் ப்ளஸ் வேட். இது 2 பீஸு 200 ரியால். 2 சைடுக்கும் புதுசு. நல்லா சரியான வெயிட். ஆனால் இதுவும் வந்து ஜப்பான், இது ஒரிஜினல் தான். இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு வழியாக. ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து மணி வந்து 11:30 மணி காலையில் தாண்டிடுச்சு. இன்னும் காலையில் ஒன்றும் சாப்பிடல. நம்ம கடையில் வர மன்சூர் பாய் வேறு இருக்கார், அவரும் சாப்பிடாமல் இருக்கார். சரி சாப்பாடு போய் சாண்ட்விச் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன், அதுவும் இதாகல. சரி பாய் நீங்கள் சாப்பிடாதீங்க, நீங்கள் ஒரேடியாக மதியம் சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை பாய் நான் காலைல சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்றாரு. சரி ஓகே, அப்போ போய் நீங்கள் வந்து சாண்ட்விச் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வேலையில் இறங்கியாச்சு. அவனுக்கு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு என்னென்ன இது பண்ணலான்னு போகலாம். அப்படியே இது பண்ணி ஓடிட்டு இருந்தோம். இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து பேரிங்கு ஃபால்ட்டு. இது பேரிங்கை மாற்றியாச்சு. போட்டு பேரிங் இல்லை, சவுண்டு வரல இப்போதைக்கு. ஓகே, இப்போதைக்கு நல்லா கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேராக போய் வேண்டியது. மணி இப்போயே வந்து 2 மணி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து சாப்பாடு போய் சமைக்க முடியாது. என்ன செய்யறதுன்னு தெரில, அதான் யோசிச்சுட்ருக்கோம். பாடி ஒரு வழியாக வந்து வேலை முடிஞ்சிடுச்சு. நான் வண்டியை போட்டு மதியம் வந்து டேக்ஸி ஏறி போயிட்டேன் ரூமுக்கு. அதனால் வந்து ஈவினிங் வந்து அண்ணன் வந்து விட்டார். அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு நேராக கிளம்பியாச்சு. துக்பாலேருந்து வெளியே ஆயாச்சு. நம்ம மணி வந்து கரெக்டாக வந்து இப்போ 4:45 ஆக போகுது. ஈவினிங் 4:45. ஓகேவா? இது வந்து இந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இது வந்து அசிசியா ரோடு. இதுலேயே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நெஸ்ட்டோ வரும். ஸ்ட்ரைட்டாக போனால் நெஸ்ட்டோ, ரைட் சைடு போனால் வந்து இந்த லூலு, அக்கரபியா இந்தமாரி போகிற ரோடு வரும். இதே நல்லா ரோடு நல்லா புதுசாக நல்லா போட்டிருக்காங்க. நல்லா எப்படி சொல்கிறதுன்னா 5 வண்டி போகிற மாரி இருக்குது அதில். அந்த எவ்வளோ பெரிய ரோடு, என்னென்னா ஷைனியாக இருக்குது ரோடு. நம்ம வந்து 100ல் போனாலும் அதில் 50ல் தான் போகிற மாரி எடுத்துருக்கோம். நல்லா சூப்பராக இருக்குது ரோடு. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா நேராக போய் டீயை குடிக்க வேண்டியதுதான். இப்போ ஈவினிங் இன்னும் ஒரு 5-6 மணி ஆகிடுச்சின்னா இந்த ரோடு ரொம்ப க்ரௌட் ஆகிடும். இப்போயே ஓரளவுக்கு க்ரௌட் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஃபோனை வந்து ஹோல்டரில் வச்சுட்டோம். ஏன்னா கையில் வச்சுட்டு போகக்கூடாது, வந்து கேமராலாம் அடிக்கும். அதனால் வந்து ஃபோனில் வந்து கையில் வச்சுட்டு வண்டி ஓட்டக்கூடாது. ஆமாம், நம்ம வந்து ஒரு ட்ராக் மாறினா கூட இண்டிகேட்டர் போட்டு தான் மாறணும். சில பேர் என்னென்னா கண்ணாமண்ணான்னு ட்ராக் தெரியாமையே எந்த பக்கமோ லெஃப்ட்டு ரைட்டு இப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க.
அதுமாரி அந்த எல்லோ லைன்லேயும் வண்டியை வந்து ஓட்டக்கூடாது. எல்லோ லைன் ரைட் சைடு இருக்கும், அந்த லைனில் ஓட்டினாலும் வந்து ஃபைன் வரும். அதனால் வந்து நம்ம இந்த வெள்ளைக்கோட்டுக்கு நடுவுலையே தான் போய்க்கினது. ட்ராக் மாறுறப்ப மோஸ்ட்லி இண்டிகேட்டர் போட்டு போங்க. ஏன்னா இண்டிகேட்டர் போடாமல் போகிறதுனால எவ்வளோ வந்து ஆக்சிடென்ட் நடக்குது பாருங்கள். இதுமாரி ரைட் சைட்லாம் வண்டி போகுது பாருங்கள். இது மாதிரிலாம் வந்து போகக்கூடாது. அந்த இதெல்லாம் நம்ம இப்படி போகிறோம், டக்குன்னு என்ன செய்வோம், ரைட்லேருந்து லெஃப்ட் வந்துடுவாங்க. அதனால் வந்து ரொம்ப சிரமம். அது நம்ம ரைட் சைடு பார்க்க முடியாது. இது வந்து ரோடு பிரியுது. அதில் இப்போ வண்டி ஓகே, இப்போது கரெக்டாக இருக்குது வண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.